முத்து பணத்த திருப்பி கண்டுபிடிச்சு குடுத்துர்றாரு. அப்பயும் அருண் என்ன சொல்றாங்கன்னா, "இவனே பணத்த திருடுவானா? திருப்பி கொண்டு வந்து குடுப்பானா? திருடன கண்டுபிடிச்சு குடுக்குற மாரி குடுப்பானா? என்னது இது நியாயம்?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீதாவுக்கு வந்து ஆனா கண்டிப்பா முத்து வந்து திருடியிருப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தேங்க்ஸ் மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா, எனக்கு திருப்பி இந்த பணம் கிடைச்சிருக்காது. அந்த பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன சீதா நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற? அவன் தான் சீதா அந்த பணத்தையே திருடியிருப்பான்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கண்டிப்பா மாமா திருடியிருக்க மாட்டாரு. அப்படி அவசியம் அவருக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீதா இருந்துட்டு, "இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாளே!" அப்படின்னு நம்ம மீனா வந்து நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. "கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்க வந்து எதுவும் பண்ணல. அதனால உங்களுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. "சரி அதனால என்ன இப்போ? நாங்க ட்ரீட்ல கலந்துக்கிறோம். நீங்க வைக்கிற விருந்து சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம்." அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா இந்த ரோகிணியோட சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அப்பதான் மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு.